ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபோன் லைஃப் ஃபோன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயின் செம்ம போதையில் வந்துட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போயிருந்தாங்க. கரெக்டாக ஹீரோவும் ஃபீல் பண்ணி கிஸ் வாங்கலான்னு அப்படின்னு வரும்போது டபக்குன்னு வாந்தி எடுத்துடுறா. ஃபஸ்ட்டு கிஸ்ஸே இப்படி மோசமாக முடியணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோனோட அக்காவும் அதுக்கப்புறம் ஹீரோனோட அக்காவை ட்ரை பண்ணிட்டு இருந்தால ஒருத்தர் அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க பெட்ல. அவன் அப்படியே கொஞ்சம் தெளிவா எழுந்து பார்த்துட்டு ஆகா நேற்று என்னடா நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவனுக்கு நினைப்பில்ல. அவன் அப்படி எழுந்து ஓடி வந்துடுறான். அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு எழுந்து நைட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ நைட்டு அவனை கிஸ் பண்ற அளவுக்கு போயிட்டனும், வசப்பட்டுட்டியே உணர்ச்சி வசப்பட்டுட்டியே, இதெல்லாம் ஒரு நடிப்பு தானே, ஜஸ்ட் ஆக்டிங் தானே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்னமோ இதில் ஆக்டிங் மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு நோட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். என்னன்னா, நீ எப்படியும் தலைவலியோட தான் எழுந்திருப்ப, அதுக்காக ஜூஸும் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐயோ அவமானமா போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்க்கணுமே நம்ம ஹெட் இருக்கார்ல பாஸ், அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கம்பெனியை முன்னேற்றத்துக்காக நான் பல திட்டங்கள் வச்சுருக்கேன், அந்த திட்டத்தை நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப பேப்பர் பயப்பில் அவன் ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறா. அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே ஐயோ எப்படி அவன் மூஞ்சல் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அன்னைக்கு டே ஃபுல்லாக இப்படியே போகுது. ஹீரோ வீட்டுக்கு போனோன்னே அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான், உடனே நீ இங்கே வரணும் அப்படின்னு. அவன் ஏதோ பாதியில் குளிச்சுட்டு இருந்திருப்பான் போல் அப்படியே தலையில் நுரையோடு வந்திருக்கான். என்னடா இப்படி வந்திருக்க, நீ தானே மச்சான் கூப்பிட்ட, அதான் ஏதாவது அவசரமாக இருக்கணும் அப்படியே வந்துட்டேன். ஆமாம் எதை பற்றி பேச கூப்பிட்டேன், இல்லை நம்ம ஒருத்தங்க மேலே ஒரு ஃபீலிங்கில் இருக்கோம், அவங்களும் நம்ம மேலே ஃபீலிங்கில் இருக்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏய் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ அந்த புள்ள மேலே தானே ஃபீலிங்காக இருக்கிற. ஏது எந்த புள்ள மேலே? அந்த ரோஸ் மேரி அந்த புள்ள மேலே. எப்படி கண்டுபிடிச்சேன்? அதான் உன் மூஞ்சே சொல்லுதே மச்சான் அப்படின்னு இங்கே டாக் போயிட்டு இருக்கிற நேரம் அங்கே எப்படி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நீங்கிற ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வழக்கத்துக்கு மேலே உன் மூஞ்சி பிரைட்டாக இருக்கும்போது நான் நினைச்சேன் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு மேலே ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே கன்ஃபியூஸாக இருக்குது. ஒருத்தங்க மேலே நமக்கு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது? அதுவா முதல்ல வந்துட்டு ஐ கான்டாக்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு அவங்க ஐயா கொடுக்க, இங்கே பார்த்தா ஹீரோ அப்படிங்கிற அப்போது எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு, அப்போது அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காது. டேய் ஆமாம் மச்சான், ஏன் எனக்கு என்ன குறைச்சல, நான் அழகாக இருக்குல்லண்ணா, அழகாக தான் இருக்கேன், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கிற. என்னது பர்ஃபெக்டாக இருந்தாலே எங்கள் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது மச்சான், அது பண்ணி ரொம்ப ஓவர் பர்ஃபெக்டாக வாய்ப்பே கிடையாது, அந்த பொண்ணு நீ என் டைப் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க போது. அதனால நான் ஏன் சிங்கிளாக இருக்கேன்னு தெரியுமாட்டா? ஏன் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சுருக்கிறதால தான்டா மச்சான், அவசரத்தில் தலையை வாஷ் பண்ணாமல் வந்துட்டேன், உன் பாத்ரூமை கொஞ்ச நேரம் கொடுத்தினா யூஸ் பண்ணிப்பேன், தலை காஞ்சே சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு 2 ஐடியா கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளை ஒன்று வந்துட்டு அவர் நெஞ்சில் கையை வச்சு ஹார்ட் பீட்டு அப்படியே கேட்கும்பொழுது உனக்கும் ஃபீல் ஆச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அந்த பொண்ணு. உடனே ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணுற மாதிரி போயிட்டு டபுக்குன்னு உங்கள் ஹார்ட்டை நான் கொஞ்சம் டச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு நெஞ்சில் கையை வச்சுட்டு 1 2 3 4 5 என்ன எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, எந்த ஒரு ஃபீலுமே இல்லை அப்படின்ட்டு அடுத்த கட்டம் சீக்கிரம் அப்படி டச் பண்ணி ஹக் பண்ணுறது. அதுக்காக ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே மீட்டிங் மறுபடியும் நடத்துகிறாரு நம்ம பாஸ். நம்ம கம்பெனி முன்னேற்றத்தை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. லாஸ்ட்டு 2 மீட்டிங்கில் அவங்கவுங்க சோக கதையை பேசிகிட்டு இருந்தீங்க. அது இல்லாமல் ஒரு சில பேர் மீட்டிங்காகவே மதிக்கிறது இல்லை. இப்படி இருந்தால் கம்பெனி எப்படி முன்னேற்றி கொண்டு போகிறது ஒழுங்கா அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கட்டி பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம ரேப்பர் பைப்பில் பார்த்து இவங்க 2 பேரும் போகிற ரூட்டும் சரியில்லை, யார் ரூட்டும் என்னாச்சுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி குழம்பிட்டு அந்த மீட்டிங்கே கேன்சல் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியில் நிற்கும் போது எப்படியோ கட்டி பிடிக்கலாம்னு போகும்போது டபக்குன்னு ஹீரோ வந்து எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? இல்லையே ஒன்றும் இல்லையே என்ன ஃபஸ்ட்டு ஐ காண்டிட்டு இப்போ வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு புசுக்குன்னு ஹெல்ப் பண்ணிடுறா. ஆனால் ஹெல்ப் பண்ணி ஹார்ட் பீட்டேன் 1 2 3 4 5 ஐயோ ஒரு ஃபீலுமே இல்லையே அப்படின்னு எழுந்திரிச்சு போகும்போது டபுக்குன்னு அப்படியே ஹீரோயின் தலையை பிடிச்சி ஹார்ட் பீட்டில் வைப்பான் பாருங்களேன். அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். ஆனால் இப்போ இவளை தெரிச்சு ஓடிடுவா.
நாம யோசிச்ச மாதிரி தான் அவளும் யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போன உடனே சட்டையெல்லாம் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் போயிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹார்ட் பீட்டு எதுவுமே கேட்கல, ஆனால் அவன் மேலே சாஞ்சப்போ மட்டும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதை அப்படி வச்சு கண்டுபிடிக்கிறது, அவனுக்கு என் மேலே ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அட பைத்தியமே, பாதி கிணறு தாண்டிட்டு இன்னும் முட்டையிலேயே நின்றுட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்குது பாரு. இனிமேல் உனக்கு புரிய வைக்க என்ன முடியாது தாயி அப்படின்ட்டு அது பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்டு அவனுக்கு கால் பண்ணிடுறான். அந்த பிள்ளை ஏதோ பயந்தடிச்சுட்டு போகுது, நீ கொஞ்சம் கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவளும் குழப்பிட்டு போயிட்டா அப்படின்னு வெளியில் போய் பார்த்தா ஹீரோ கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறான். வந்து நின்னோடனே ஹீரோயினுக்கெலாம் என்ன இந்த பக்கம் அப்படியே உன்னை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தாச்சுல்ல கிளம்பலாம்ல, இல்லை இன்னொன்னும் உன்கிட்ட என்கிட்ட அப்படின்ட்டு ஹீரோயின் எதிர்பார்த்து அப்படியே ஹீரோ வந்து ஐ என்னது ஆ அப்படி சொல்லுவா சொல்லு அப்படிங்கிறான். என்னது சொல்லணுமா? ஆமாம், நீ என்ன லைக் பண்ணுற, அதை நீ தானே சொல்லணும் அப்படிங்கும்போது அக்கா இவன் பியூர் 90s கிட்ஸாக இருப்பான் போலேயே. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையன் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதை கூட புரிஞ்சிக்க தெரியாமல் அவன் சொக்கா மாட்டிட்டு வந்துட்டு டேட்டிங் போகணுன்னு இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் உங்கள் மேலே இல்லை அப்படின்னு செம்ம கடுப்பில், இது நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறியா? ஆமாம், நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன். ஏன் நீ என்னோடய டைப் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இதாலே சொன்னா, ஏன் நான் அழகா இல்லையா இல்லை நல்லா இல்லையா? நாங்கள் பாருங்கள் ஐ சொல்லு அதான் ரிஜெக்டட். இது ரிஜெக்ட் பண்ணுறியா? தள்ளியா? தள்ளியாவா? இப்போ தள்ளுறியா இல்லை ஸ்கூட்டி வச்சு விட்டு ஏற்றிட்டு போயிடுவேன் நவுறு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. எப்படி கடுப்பாகாமல் இருக்கும்? ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவன் என்னை எப்படி சொல்லலாம். உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உனக்கு ஒரு பிக்சர் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் அனுப்பிச்சி வச்சுருங்க. அது வந்து ஹீரோ இன்னொரு பொண்ணை கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அதை நியூஸாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் இவங்க டேட்டிங் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பிக் ஆக்ட்ரஸ் எலிசா அவங்க பேர் அப்படின்னு சொன்னோன்னே, அட்ட பாவி பையா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு நீ என்னை வந்து டேட்டிங்கில் கூப்பிட வந்திருக்கியா? என்ன ஒரு மோசமான பையாம. அவன் மட்டும் ஐயோ என் ஃபீலிங்கை வேறு இப்படி வேஸ்ட் பண்ணுறனே அப்படிங்கிற மாதிரி செம்ம கட்டுப்பில் இருக்கிறா. அதுவும் ஹீரோ மேலே இத்தனை நாள் ஆஃபீஸ் போனோடனே மூஞ்சவே காட்டிக்க மாட்டேங்கிறா, தனியாக ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கா. அவனு தண்ணி கம்மியாயிடுச்சு, காஃபி இல்லைம்மா அப்படின்னு கதறி கூப்பிட்டாலும் இதை இருக்குது பக்கத்தில் காஃபி, அதை எடுத்து பிடிச்சிக்கோ, மற்றபடி எதுவும் என்கிட்ட கேட்காத, நான் ஆஃப் மைண்டில் இருக்கிறேன். என்ன இவ இப்படி நடந்துக்கிறா, இவளை எப்படி சமாதானப்படுத்துதுன்னு ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை நாம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அவகிட்ட எப்படியாவது பேசலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் வெளியே விரட்டி விட்டுட்டே இருக்கா. ஒரு பெட் ஷாப், அதாவது பெட் டாக்டர் இருக்காங்களா, அந்த ஷாப்பில் வந்துட்டு ஹெல்ப்பராக வேலை செஞ்சிட்ருக்கா. அங்கே போயிட்டு கதவு தூர உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறப்ப, எதுக்கு? அதுவா, நீ எப்படி வந்தாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, அதுக்கே என் நாய்க்கு உடம்பு சரியில்லைம்மா, போய்க்கு உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வா. என்னாச்சு அலெக்சாண்டருக்கு? இல்லை ஃபீவர், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. போய் சொல்கிறியா உண்மை சொல்கிறியான்னு தெரில அப்படின்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு வந்தோன்னே, அலெக்சாண்டருக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லையா, தயவுசெய்து இனிமேல் இங்கே வராத. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவுமே சொல்ல வேணாம், இங்கேருந்து கிளம்புன்னு பிடிச்சி தள்ளி விட்றா. அப்பயும் கதவை தட்டி நான் உங்ககிட்ட பேசணும் போது, இங்கேருந்து நீ போகலை, உன் கண்ணை ரெண்டி நோண்டிட வேண்டா அப்படிங்கிற மாதிரி கொலை வெறியில் கத்திட்டு இருக்கிறா. போய்ட்டு செம்ம கடுப்பில் நிற்கும்போது அந்த எலிசாங்கிற பொண்ணு கால் பண்ணுது. நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. இல்லை நான் இப்போ பிஸியாக இருக்கேன், இல்லை என்னோடய டாகு உடம்பு சரியில்லை, அதை எங்கேயாவது காட்டணும், என்னோடய ஹஸ்பண்ட் வேறு காணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆடு அதுவே வந்து தலையை வெட்டு அப்படிங்குது அப்படின்ட்டு கரெக்டாக மறுபடியும் உள்ளே வரும்போது, நான் அப்போவே சொன்னேன் உன் டாகுக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ட்டு, மறுபடியும் என்னோட டாகுக்கு இல்லை அப்படின்ட்டு இந்த டாகு அப்படின்னு இழுத்துட்டு காட்டும்போது அந்த எலிசா வயப்புலையும் வந்து நிற்கிது. அதை பார்த்த உடனே அப்படி ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஓஹோ, இந்த பிள்ளையோட டேட்டிங் பண்ணிட்டு தான் என்ன நீ டாவ் அடிக்கிறியா, வாட்டாவா. எலிசா பொண்ணு தன்னை இன்ட்ரோ பண்ணிக்குது. நீ போயிட்டு நாயை காட்டிட்டு வாமா அப்படிங்கிறப்ப, நாய் வந்துட்டு ஃபுட் பாய்சன் தாங்க ஆயிருக்குது, மற்றபடி மெடிசன் எடுத்தால் கரெக்ட் ஆகிடும் அப்படின்ட்டு மெடிசனை போய் நீ வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. நான் இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கும்போது, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகுமோன்னு தெரியல அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே தான் நாயை கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓப்பனாகவே கேட்டுடுது, ஹீரோவை பற்றி நீ என்னம்மா நினைக்கிற அவனை பற்றி அப்படின்னு கேட்குறப்ப, ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்க்க தாங்க ரெக்கார்டாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு வார்மிங்கான கேரக்டர், அவனுக்குள்ளே நிறைய சோகங்கள் இருக்குது, ஆனால் அவன் ஹாப்பினஸை தேடிட்டு இருக்கான். அவனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ லூசு பையன் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சிரிச்சிருது. நானும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தான் நினச்சேன்,
இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவன்கிட்ட நான் ப்ரொப்போஸ் பண்ணேன். ஆனால் அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போதைக்கு நாங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை. அவன் கரெக்டான பர்சனை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக இந்த புள்ள சொன்னோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஆக மொத்தத்தில் அந்த நியூஸ் பேப்பரில் போட்டது பொய்யோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, அது கேர்ள்ஸ்குள்ளே 1000 பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாயை கூட்டு வெளியில் போயிட்டு ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகுது. நான் சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுது. அதனால் வந்து ஆஃபீஸை ஆளாக க்ளீன் பண்ணிட்டு ஹீரோவுக்கு காஃபிலேருந்து சுட தண்ணி வரைக்கும் பக்காவாக எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நேரம் கரெக்டாக ஃபோனில் பிரேக்கிங் நியூஸ் வருது. ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காசிப் சுத்தமாக பரவணுன்னே அதை பார்த்து மறுபடியும் அந்த புள்ள வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாயிடுது. அப்படியே தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோனோட அக்கா தான் வரா. எனக்கு தெரியுது அது ஒரு பிஸ்னஸ் டைப்பில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இல்லை அதை பற்றி நான் எதுக்கு கேர் பண்ணிக்கணும், இங்கே சரிவா நீ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு எங்கே கூப்பிட்டு போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோனோட அக்கா வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஹீரோ ஆஃபீஸ் வந்தோடனே உங்களை பற்றின ரூமர் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அவனே பார்க்குறான். ஓஹோ, இதனால தான் எனக்கு நாய் விரட்டுற மாதிரி விரட்டிட்டு இருந்தாளா? சரி, எங்கே போயிருக்கா? அவங்க அக்கா கூட போயிருக்கா. எது என் அக்கா கூட போயிருக்காளா? அவனோட அஸ்டடிக்கு ஃபோன் பண்ணி உடனே ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுத்துட்ருக்கா ஹீரோவோட அக்கா. அதுக்கப்புறம் அம்மா தாயே, நான் வந்துட்டு வீரபாகு மாதிரிம்மா, நீ வேணால் பெரிய பாக்ஸராக இருக்கலாம், நான் கட்டி பிடிச்சிட்டு வேணால் டான்ஸ் ஆடணும், பஞ்சிங்லாம் என்னடி பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப சரி வா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போயிட்டு, என் பிரதர் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் மறுபடியும் சீரியஸாக கேட்குறேன், என் பிரதர் மேலே உனக்கு ஃபீலிங்ஸாக இருக்குங்கும்போது அது வந்து இந்து அப்படின்னு இழுத்துட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் வந்துடுது. அவங்க ஃப்ரெண்டு நீங்கள் கிட்ட வந்துட்டு ஃபோன் வருது. அவங்க அழுதுட்டு கால் பண்ணோடனே அவன் வீட்டில் தான் இருக்கான் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் அங்கே போய் பார்த்தா அந்த பிள்ளையோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த பிள்ளைய சந்தேகப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான் போல். அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க போல். ஹீரோயினுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தப்ப திடீர்னு அவன்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அதை அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு கதவெல்லாம் அடித்து ஒட்டச்சு நைட் ஃபுல்லாக தூங்க விடாமல் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் போல். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்போ ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு அவன் வந்துட்டு அழுதுகிட்டு இருக்கு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. திடீர்னு இங்கேயும் கதவை தட்டுற சத்தம் கேட்டோன்னே அந்த பொண்ணு பயந்துடுது. இங்கே அவன் வந்துட்டானோ அப்படின்ட்டு கதவை திறந்தா நம்ம பயப்புள்ள ஃப்ரூட்ஸோட வந்துட்டு நான் தான் அப்படின்னு வந்து நிற்கிறான். ஆக்கா, இந்த மாதிரி தப்பான நேரத்தில் வந்து நிற்கிறானே, ஃப்ரெண்டா இல்லை இவனா, ஃப்ரெண்டா இவனா, டேய் நம்ம இதை பற்றி நாளைக்கு பேசுவோம், அம்மா உனக்காக ஃப்ரூட்ஸா நாளைக்கு பேசுவோம்டா அப்படின்னு கதையை சாத்திட்டு அவன் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறாங்க. என்னடா இன்னும் கோவமாக இருக்காளோ இந்த ஃபேக் நியூஸ் காரங்களே அப்படின்ட்டு அவன் காரில் உட்காந்துருக்கும் போது அந்த நீங்கோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தோடனே அவனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுன்னே ஹீரோவும் பின்னாடியே போகிறான். கதவை தட்டினோடனே சரி ஹீரோ தான் தட்டுறான் அப்படின்னு நினச்சி ஹீரோயின் திறக்க அவன் வந்துட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறோன்னு தெரியும், என்னோட ப்ரைவேஸில் நீ புகுந்த, என் ஃபோனெல்லாம் செக் பண்ண, அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைவேட்டாக இருந்த ஃபோட்டோவெல்லாம் நீ வந்துட்டு வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்த அப்படிங்கும்போது இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வந்து பிரச்சனை பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு குறுக்க தடுக்க போக்கையில் ஹீரோயினை பிடிச்சி அடிக்க போவோம் பாருங்களேன். ஹீரோ பிடிச்சி ஒரே குத்து மூஞ்சிலேயே அப்படியே உனக்கு ஒன்றும் ஆகலையே இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறப்ப அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு அடிக்க வரான். அப்படியே கையை வச்சு தடுத்ததில் அவனை மட்டைக்கு போட்டு பிடிச்சி போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த கிளாஸை தடுத்தும் போது ஒரு பீஸ் வந்து நம்ம ஹீரோட நெத்தியில் கிழிச்சிருக்கோம். போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே ஹீரோயின் தான் அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பக்கத்தில் வந்து மருந்து போடுறையில் அவன் கண்ணெல்லாம் பிளிங்க் ஆகிடுது பிங்க் கலரில். கொரியன் ட்ராமாவிலையும் சைனீஸ் ட்ராமாவிலையும் கண்ணை சிகப்பாக மாறிடுது, இல்லைன்னா பிங்காக மாறிடுது. உடனே ஹீரோயின் என்ன உன் கண்ணை ரெட்டாக மாறுது, இல்லை அது ஒன்றும் இல்லை நான் ஹாப்பியாக இருந்தால் அப்படி மாறும். ஓ அப்போ என்ன நீ இப்போ ஹாப்பியாக இருக்கிற, அது வந்துட்டு எனக்கு பிடிச்சவ என் பக்கத்தில் இருக்கிற அதனால் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போ அந்த ரூமர் அதெல்லாம் வெறும் ரூமர் அப்படின்ட்டு டபக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி ஐ லைக் யூ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீ நான் லைக் பண்ணுறியா அப்படின்னு அப்படியே சோஃபாவில் சாய்ச்சி வச்சு அப்படி கிஸ் பண்ணலான்னு போகிறப்ப கிச்சு போட்டுட்டு ஓடிடுறா.
உனக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜு பக்கம் போயிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு ஐயோ 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 எனக்கும் டெம்ப் பண்ணி விட்டானே, அவனுக்கு என்ன குறைச்சல், அப்படியே ஹென்சமாக இருக்கிறான், எல்லா விதத்துலையும் கரெக்டாக இருக்கிறான், அப்படி இருந்தும் உன் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண வரப்ப கிச்சு கிச்சா மூட்டிட்டு ஓடி வந்துட்டேடி. ஐயோ இந்த வேற என்ன பக்குங்குது, ஃப்ரிட்ஜை திறந்து டெம்ப்டை கூல் பண்ணிக்கிட்டு இவன் வேற என்ன பண்ணுறான்னு தெரியலையே, சரி அவனுக்காக ஸ்பெஷலாக நூடுல்ஸ் செய்வோம் அப்படின்னு அங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ரூம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கங்கே அப்படியே கலைஞ்சி கிடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அவன் பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு ஷூ மட்டும் இருக்குது, அப்படி பயத்தில் ஓடி இருப்பாள் கிஸ் கொடுத்துருவான்ட்டு. அவள் அப்படியே கிச்சனில் இருக்கும்போது நான் அவனுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கிஸ் தான் கொடுக்க வரான்ட்டு அவன் நர்வஸில் நிற்கும்போது அவனோட அந்த காலில் ஷூவில் அப்படியே ஷூவை போட்டுவிட்டு போட உடனே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆகா என்னடி இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையுமே சமைச்சிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவளோட பெட்ரூமில் வந்துட்டு இருக்கான். இங்கே எதுக்கு வந்த அப்படின்ட்டு பெட்ரூமை பார்க்கும்போது செம்மையாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கான். அவளோட இன்னர்ஸ்லாம் பார்க்கும்போது நான் அதெல்லாம் தொடவே இல்லைப்பா, அது அப்படியே தான் இருக்குது அப்படிங்கும்போது ரூமை விட்டு வெளியிலோடா சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நூடுல்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கா. இதெல்லாம் ஹெல்த்தியே இல்லை, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். உனக்காக நான் ஸ்பெஷலாக கஷ்டப்பட்டு சமைச்ச தெரியுமா, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு 2 எக்கு உள்ளே மறைச்சி வச்சுருக்கா. இப்படி தான் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவியா ஒவ்வொரு நாளும் என்னை ஆஃபீஸில் ட்ரீட் பண்ணுற மாதிரி, என்ன சொல்கிற, உன் பெட்ரூமில் அந்த உன்னோட சேட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சும்மா போனீங்கன்னா சும்மா மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வர வேண்டியதாட்டா, எதுக்குடா சேட்டெல்லாம் பார்க்குறேன், நீ பண்ண கோல்மெல்லாம் தெரியுது, என்னோடய ஃபீலிங்ஸோட ஒத்து போய் தாண்டி இருக்குது அப்படிங்கும்போது இது டியா ஏன் அப்படி சொல்லி கூப்பிடக்கூடாதா, உரிமை இல்லையா அப்படிங்கிறப்ப சிரிப்லேயே கன்வே பண்ணுவ பாருங்களேன், அது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்டு முடித்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது உனக்காக இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், அதை அப்படியே இந்த சுச்சுவேஷனில் மறந்துட்டேன் அப்படின்னு அதை கொடுத்துட்டு அதை அப்படியே வாங்கிட்டு அவன் போகும்போது திரும்பிடு அப்படிங்கிற மாதிரியே ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அவ்வளோ திரும்பினதுக்கு அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ போயிட்டு எப்பவுமே தனிமையாக அந்த வாட்ஸ்அப்பில் உட்காந்து தான் அவன் டைப் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் இந்த டைம் அங்கே இருக்கிற செவத்தில் சாஞ்சிக்கிட்டு ஹீரோயினுக்கு என்ன மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதே நேரம் இங்கே ஹீரோயினும் அவனை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா. இது வரைக்கும் ஹீரோவோட புக்கை அவள் படித்ததே கிடையாது. முதல் டைமாக ஒரு புக்கு கீழே கிடக்குது, அதை எடுத்து படிக்கலான்னு ஓப்பன் பண்ணும்போது இவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை அப்படியே பார்த்து கிண்டல் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் ஹீரோட புக்கை படிக்க போகிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இவங்களோட லவ் அட்ராக்சிட்டி எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்குற லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் போகிறதுக்காக எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.